நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் 2.4. இந்த மிடில் எடுக்காமல் நம்ம அடுத்து 2.4 போகிறோம். ஒரு ஈஸியானது. நம்ம எடுக்கிறதே செலக்டிவாக அந்த இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது, ஆனால் ஈஸியாக இருக்கக்கூடியது எடுக்கிறோம். ஸோ மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் இட் இஸ் அப்படின்னா என்ன? இட் இஸ் ஒன் ஆஃப் த டெக்னிக் which is used to prove mathematical statements in terms of n. in terms of n ல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ப்ரூவ் பண்ணுற மாதிரி நம்ம 10th படிச்சிருப்போம். sum of the first n natural numbers equal to 1 plus 2 plus 3 etc. up to n equal to n into n plus 1 by 2. அதே மாதிரி நம்ம படிச்சிருப்போம் sigma n cube 1 cube plus 2 cube etc. n cube equal to n into n plus 1 by 2 whole square. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் n இருக்குது. ஸோ இதெல்லாம் வேறு n இஸ் அ நேச்சுரல் நம்பர். இதெல்லாம் என்ன பண்ணலான்னா நம்ம இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ இதில் ஒரு பிரின்சிபல் ஆஃப் இண்டக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ லெட் Pn be the given statement. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம Pn we have to take it as what? Pn. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் what you have to prove is P of 1 is true. என்னுக்கு பதிலாக 1 போடணும், அதை ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் இஸ் let P of k is true where k is a natural number. கேங்கிறது என்ன? நேச்சுரல் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு 1ன்னு போட்டு ப்ரூவ் பண்ணுறோம். P of k அப்படிங்கிறத அசியூம் பண்ணிக்கிறோம். நம்ம யூ ஆர் நாட் ப்ரூவிங், அசியூம் பண்ணிக்கிறோம். Then third step is prove that P of k plus 1 is true. Then P of n is true for all n belongs to n. P of k plus 1 ட்ரூன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா the given statement ட்ரூ ஆயிரும். இப்போ இங்கே பாருங்கள் எக்ஸைஸ் நம்பர். இப்போ இது புரியாத மாதிரி இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 2.34 prove that 1 plus 2 plus 3 up to n equal to n into n plus 1 by 2 where n belongs to. இது நீங்கள் பார்த்த ஃபார்முலா. nothing but what? summation n, sum of the first n natural numbers. இதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறோம் பாருங்கள். let Pn equal to இங்கே என்ன இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதிடுறீங்க. தென் n-க்கு பதிலாக 1 போடுறீங்க. 1 means what? you have to take only the first time. அதான் மீனிங். ஃபஸ்ட் டைம் என்ன இருக்குது? 1. ரைட் ஹேண்ட் சைடு n இருக்கிற பிளேஸில் 1 போடுங்க. 1 இன்ட்டு வாட் இஸ் 1 + 1 2. அதுதான் இங்கே போட்டிருக்கோம். 1 into 2 by 2 2 கேன்சல் ஆகிடும், 1 வருது. அப்போ ரெண்டு சைடு 1 வருதா? எஸ். therefore P of 1 is what? ட்ரூ. ஸோ இங்கே 2 இருந்தால் இங்கே 2 வரணும், 1 இருந்தால் 1 வரணும். தென் let P of k equal to P of kனா ஒன்றும் இல்லை, n-க்கு பதிலாக k போட்டுருங்க. 1 2 3 up to k equal to k into k plus 1 by 2 be true. We are assuming that P of k is what? True. Then what is P of k plus 1? P of k plus 1 என்ன பண்ணணும்? இது அப்படியே எழுதிக்கோம் k வரைக்கும். எக்ஸ்ட்ரா இந்த கேக்கு பதிலாக k plus 1 போடுறோம். அப்போ இது வரைக்கும் என்ன ரிசல்ட் நமக்கு தெரியும்? k into k plus 1 bit. That's what I have written here. So extra time is what? k plus 1. So which is common now? k plus 1. அப்போ what you get here? k by 2 plus 1. That is k plus 1 into, when you take LCM 2, k 2 into 1 2 தானே, அப்போ k plus 2. So P of k plus 1 equal to k plus 1 into k plus 2 by 2. So implies P of k plus 1 is true. அப்போது இது எப்படி நம்ம ட்ரூன்னு சொல்கிறோன்னு பாருங்கள். k வரும்போது என்ன வருது? k நெக்ஸ்ட் டைம் என்ன? k plus 1 by 2. அப்போ இங்கே k plus 1 வரும்போது என்ன வரணும்? ஃபஸ்ட் k plus 1 வரணும். வாட் பிள்ளை நெக்ஸ்ட் டைம் k plus 1 கூட 1 நம்ம ஆட் பண்ணோம்னா வாட் யூ வில் கெட்? k plus 2 தான் எழுதியிருக்கோம். ஸோ P of k plus 1 is true. அப்போ k true அப்படின்னா k plus 1 நம்ம என்ன ப்ரூவ் ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ Pn is true for all n belongs to n. Therefore the given statement 1 plus 2 plus 3 up to n equal to n plus n by 2 is what? True for all n belongs to n. உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம், அது எப்படி சார் k plus 1 ட்ரூ ஆகும்போது எல்லாம் ட்ரூ ஆகுதுன்னு? கேங்கிறது எனி நம்பர், இட் மேபி 100. அப்போ நெக்ஸ்ட் டைமுக்கு ட்ரூ ஆயிரும். அப்போ 101 ட்ரூ ஆச்சுன்னா 102 ட்ரூ, இப்படியே போயிட்டே இருக்கும். நேச்சுரல் நம்பர் தானே, ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் இட் இஸ் ட்ரூ. ட்ரூ ஆயிருமா இல்லையா? அப்படியே ஆட் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தா. அதனால தான் நமக்கு ஜென்ரலாக இங்கே சொல்லிடுறோம்
P of n is true for all n belongs to n. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாட்டினா இன்னொரு டைம் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். Prove that 1 plus 2 plus 3 up to n equal to n into n plus 1 by 2 where n belongs to n. Let P of n equal to the given statement. அப்படியே எழுதிக்கோங்க. P of 1 is nothing but the first term 1. இங்கே substitute n is equal to 1. 1 into 1 plus 1. 1 into 2 by 2. 2 get cancelled, you are getting 1. So both sides are equal. So when we say that P of 1 is true. Now let P of k is equal to 1, 2, 3 up to k. Instead of n, you write k equal to k into k plus 1 by 2 be true. We are assuming this. Then P of k plus 1 will be 1, 2, 3 up to k. What will be the next term? In the k, in the place of k, you have to write k plus 1. Now what is the result for this? K into k plus 1 by 2 plus k plus 1. Now k plus 1 is taken outside. So k by 2 plus 1. This is 2 here. When you take LCM, k plus 2. So P of k plus 1 equal to k plus 1 by k plus 1 into k plus 2 by 2. That implies P of k plus 1 is true. So why we are saying that it is true? If it is k, this is k into k plus 1. So here k plus 1. So the result will be k plus 1. What's the next term? K plus 1 plus 1. K plus 2 by 2. So P of k plus 1 is true. So whenever k is true, P of k plus 1 is also true. Therefore this implies P of n is true for all n belongs to n. So 1, 2, 3 up to n equal to n plus 1. n into n plus 1 by 2 is what? True for all n belongs to n. So next one பாருங்க. Exercise number 2.5. Prove that 1 cube, 2 cube up to n cube equal to n square into n plus 1 whole square by 4 where n belongs to n. So what is the first step? P of n equal to 1 cube, 2 cube, etc. n cube equal to n square into n plus 1 whole square by 4. So what is the first step? P of 1. P of 1 means first term 1 cube. This side 1 square. What is 1 plus 1? 2. So that is 2 square by 4. Now this 4 and 4 cancels. So this is nothing but what? Next step you write 1 cube is 1. This is 1. So that implies P of 1 is what? True. Now let P of k equal to 1 cube, 2 cube, etc. up to k cube equal to what? K square into k plus 1 whole square by 4 be what? True. Now what you have to prove? P of k plus 1. What is P of k plus 1? 1 cube, 2 cube, up this up to k cube. What is the extra term here? K plus 1. In the place of k, you are writing k plus 1 whole. Now up to this, what is the result? K square into k plus 1 whole square by 4 plus k plus 1 whole cube. Now which is the common factor? K plus 1 whole square, k plus 1 whole smallest k plus 1 whole square அதுதான் காமனாக இருக்கும். இப்போ இங்கே என்ன ஆகும்? K square by 4 plus இங்கே வந்து ஒரு k plus 1 இருக்கும். இப்போ இங்கே என்ன ஆகும்? K plus 1 whole square. இங்கே LCM 4 எடுத்துட்டிங்கன்னா k square plus 4k plus 4. So this is k plus 1 whole square by 4. This can be factorized here. K square plus 4k plus 4. எப்படி factorize பண்றது? Product is 4. Sum is also 4. இப்போ என்ன வரும்? 2, 2. அப்போ என்ன வரும்? K plus 2 into K plus 2
So it will be k plus 2 whole square. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோமான்னு பாருங்கள். k வந்துச்சுன்னா k ஸ்கொயர் k plus 1 whole square. k plus 1 வரும்போது k plus 1 whole square. Next time is what? k plus 2. k plus 1 கூட 1 add பண்ணா k plus 2 whole square by 4. So now what you have proved is p of k plus 1 is also true. அப்போ p of k plus 1 ப்ரூவ் பண்ணிட்டோம்னா p of n என்ன? 1 cube 2 cube etc. n cube equal to n square by n plus 1 whole square by 4 is true for all n belongs to n. That's a proof. So this is mathematical induction. I hope you have understood both the problems. So remaining problems are very simple. Thank you, students.